பேச்சு மொழியும் கவிதை மொழியும்ன்ற லெசனில் இந்திரன் பற்றி கொடுத்துருப்பாங்க. இந்திரனோட இயற்பெயர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ராஜேந்திரன். இவர் வந்து மொழிபெயர்ப்பாளர், கலை விமர்சகர், கவிஞர் அப்படின்ற பன்முகத்தன்மை கொண்டவர். இவர் உரிய மொழி கவிஞர் எழுதிய மனோரமா பிஸ்வாஸின் பறவைகள் ஒருவேளை தூங்க போயிருக்கலாம். இந்த கொஷின் குரூப் 4 கொஷின், குரூப் 2 எல்லா எக்ஸாம்ஸ்லேயும் கேட்ட கொஷின் இது. பறவைகள் ஒருவேளை தூங்க போயிருக்கலாம் என்ற நூலின் மொழிபெயர்ப்புக்காக 2011 வந்து சாகித்ய அகாதமி விருது வந்து வாங்கியிருப்பார். இவருடைய கவிதை நூல்கள் பாருங்க, முப்பட்டை நகரம், சாம்பல் வார்த்தைகள். இதுவும் வந்து ரிப்பீட்டடாக கேட்ட கொஷின். முப்பட்டை நகரம், சாம்பல் வார்த்தைகள் வந்து கவிதை நூல்கள். தமிழ் அழகியல், நவீன ஓவியம் வந்து கட்டுரை நூல்கள். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு வெளிச்சம் நுண்கலை வந்து அந்த இதழில் வந்து இவர் வந்து நடத்தியிருக்காரு. வெளிச்சம் நுண்கலை என்ற இதழ்களை வந்து நடத்தியிருக்காரு. நெக்ஸ்ட் இதில் இம்பார்ட்டன்ட் வந்து வால்ட் விட்மன் அவரோட கவிதைகள். இந்த லெசன்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மொழிபெயர்ப்பாளர், மொழியை பற்றி எப்படிலாம் சொல்லியிருப்பாங்கன்னு 3 பேரை பார்த்துருப்போம். வால்ட் விட்மன் அவரோட கவிதைகளை ஆங்கிலத்திலிருந்து தமிழில் மொழியாக்கம் செய்தவர் வந்து ஜெயராமன், சங்கர் ஜெயராமன். மல்லார்மையோட கவிதையை வந்து டிரான்ஸ்லேட் பண்ணவர் வந்து ஸ்ரீராம். எந்த லாங்குவேஜ்லேருந்து ஃப்ரெஞ்ச் டு தமிழில் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. பாப்லோ நெரூடா அவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கிலீஷ்லேருந்து தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணியிருப்பாங்க. அவரோட நூல் கவிதைகளில் யார் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா வேங்கட சலபதி. அப்போ யாருன்னு இதில் என்னென்ன டாபிக் அப்படின்னா இந்திரன் வந்து பேச்சு மொழியும் கவிதை மொழியும் ஹெட்டிங்கில் வந்து மொழிபெயர்ப்பு பற்றி சொல்லியிருப்பார். ஸோ வந்து இந்திரனோட இயற்பெயர் வந்து ராஜேந்திரன். இவர் வந்து பறவைகள் ஒருவேளை தூங்க போயிருக்கலாம் என்ற நூலின் மொழிபெயர்ப்புக்காக 2011 சாகித்ய அகாதமி விருது வந்து வாங்கியிருக்காரு. இவருடைய கவிதை நூல்கள் முப்பட்டை நகரம், சாம்பல் வார்த்தைகள். இவரோட கட்டுரை நூல்கள் வந்து தமிழ் அழகியல், நவீன ஓவியம். இவர் வந்து 2 இதழை வந்து நடத்தியிருக்காரு. வெளிச்சம், நுண்கலை அந்த இதழை வந்து நடத்தி வந்திருக்காங்க. வால்ட் விட்மனோட கவிதைகளை வந்து டிரான்ஸ்லேட் பண்ணவர் வந்து ஜெயராமன். மல்லார்மையோட கவிதையை வந்து டிரான்ஸ்லேட் பண்ணவர் வந்து ஸ்ரீராம். பாப்லோ நெருடா அவருடைய கவிதையை வந்து தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணவர் வந்து வேங்கட சலபதி.